தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றலாமா? தேங்காய் தீபத்தின் அற்புத பலன். ஆன்மீகத்தில் தேங்காய்களுக்கான முக்கியத்துவங்கள் என்னென்ன? தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றலாமா? தேங்காய் தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னன்னு தெரியுமா? தேங்காயை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. எந்த ஒரு நல்ல காரியம் என்றாலும் அதை மனதில் நினைத்து கொண்டு தேங்காய் உடைத்தால் நன்மை கிட்டும் என்பது நம்பிக்கையாகும். தேங்காய்கள் மங்களகரமான பொருளாக வழிபாடுகளில் இடம்பெறுவதற்கு காரணம், தேங்காயில் உள்ள 3 கண்களில் ஒரு கண் பிரம்மாவாகவும், 2வது கண் லக்ஷ்மியாகவும், 3வது கண் சிவனாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படி 3 தெய்வத்திற்கும் அர்ப்பணிக்கப்படுவதால் தேங்காய்களை வைத்து பூஜிக்கும் போது எந்த காரியமும் சுலபமாக முடியும் என்று நம்பப்படுகிறது. அதுபோல நெய், நல்லெண்ணெய் போலவே கடவுளுக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுவது சிறப்புக்குரியதாகும். பொதுவாக விநாயகர் கோவிலில் சாமி கும்பிடும் போது தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றி கும்பிடுவார்கள். காரணம், விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஏற்றுவதன் மூலம் கடவுளின் அருள் நேரடியாக கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றினால் பேச்சில், முகத்தில், செயலில் வசீகரம் கூடும் என்பார்கள். அதுபோல தோஷம் நீங்க, பண தகராறுகள் நீங்க, வேலை கிடைக்க, குழந்தை இல்லாதவர்களின் குறைகள் தீருவதற்கு தேங்காய் தீபம் ஏற்றி பரிகாரம் செய்யலாம். தேங்காய் தீபம் என்பது பெண் தெய்வங்களுக்கு செய்யப்படும் ஒரு பரிகாரம் ஆகும். இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவது எப்படி தெரியுமா? இந்த தீபத்தை ஏற்றும் போது தேங்காய் உள்ளே நெய் ஊற்ற வேண்டும். தேங்காய் தீபத்தில் நெய் தவிர வேறு எந்த எண்ணெய்களையும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு தேங்காயை 2ஆக உடைத்து 2 முடிகளிலும் பாதி அளவிற்கு நெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். ஒற்றை திரியை பயன்படுத்தாமல் 2 திரைகளை ஒன்றாக திரித்து கொள்ள வேண்டும். தாம்பூல தட்டில் வாழை இலை விரித்து அதன் மீது பச்சரிசியை பரப்பி தேங்காய்களை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இந்த விளக்கின் திரி முழுமையாக எரிந்து தேங்காய் எண்ணெயுடன் தேங்காயும் சேர்ந்து எரிய துவங்குகிறது. இதுபோல் 9 வெள்ளிக்கிழமைகளில் செய்து வந்தால் உங்களது குறைகள் அனைத்தும் நீங்கும். இந்த தேங்காய் தீபத்தை வீட்டில் செய்வதை விட கோவில்களுக்கு சென்று செய்தால் கூடுதல் பலன்களை தரும் என்பார்கள். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.